ஆனால் நீங்கள் 30 நாளாக வீட்டை விட்டு வெளில வரல. விசாரித்த நிர்வாகிகள்கிட்ட என்னங்க எதுக்குமே அறிக்கை விடலாம் இல்லை, இந்த கரூரை முடிச்சுட்டு தான் நாங்கள் முடிச்சிருச்சே, இன்னும் வேற என்ன முடியணும்? உங்களை பார்க்கணுமா விக்டிம்ஸை? அதுக்கு பிறகு தான் அரசியலை பற்றியே சிந்திப்பீங்களா? அப்போ அது வரைக்கும் மக்கள் பிரச்சனை எதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. என்ன விமர்சனம் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. எப்படியா மனசு வருது உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு இது எப்படி பேசலாம்? நீங்கள் 2 பிள்ளைங்க சொன்னேன் இல்லை, 11 வயசில் ஒரு பொம்பளை புள்ள, 14 வயசில் ஒரு பொம்பளை புள்ள. அந்த தகப்பை நான் நேரில் வர வச்சு ஆறுதல் சொல்கிறேன்னா நீங்களாம் என்னையா மனுஷன்? ஒரு நடிகனாக கூப்பிடலாம், ஒரு தலைவராக கூப்பிட முடியாது. 2மே கூப்பிடக்கூடாது. அப்படி உங்களை யாரும் ஆறுதல் சொல்லியே? அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். நீங்கள் ஆறுதல் சொல்லி இந்த 2 குழந்தைகளை மீட்டு உயிர்த்தெழுக்க வைக்க போகிறீங்களா நீங்கள்? இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூட இருக்கேன், இதானே இதை ஃபோனில் சொல்லிட்டு போங்க. ஃபோட்டோ எடுத்து போகிறதுக்கு நீங்கள் வர வைக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா உங்கள் கில்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக வர வைக்கிறீங்க நீங்கள், இல்லையா? நாங்கள் தேடிட்டோம், நீங்கள் தேடிடுங்க தளபதி அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்ன உடனே உங்களுக்கு திருப்தி ஆகும். உங்கள் கில்ட்டுக்காக நீங்கள் கூப்பிட்றீங்க அவங்கள, இல்லையா? இது குரூரமான செயலாக தெரியவில்லையா உங்களுக்கு? அந்த 2 பிள்ளைங்க தானே அவர்களோட எதிர்காலம். இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த குழந்தைங்க தானே எதிர்காலமே போச்சு. இன்னொன்று யோசிச்சு போகிற, அந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் இனிமேல் நம்ம எதுக்கு வாழணுன்ற எண்ணம் வருமா வராதையா? அவங்கள நீ வந்து மெட்ராஸுக்கு வா, பஸ்ஸு பிடிச்சி வீட்டு வாசலே பஸ் வந்து நிற்கும், வந்து ஏறு, விஜய் உனக்கு ஆறுதல் சொல்லுவாருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியா மனசு வருது? உங்களுக்குலாம் எங்களை ஆளணுன்ற வேறு எண்ணம் இருக்குது இல்லை? யோசிக்கலாமாப்பா ஃபஸ்ட்டு.